Hello friends, welcome to our channel Ari Today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த பார்க்கறீங்கல்ல இது பேர் வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின் அப்படி இல்லனா மீட்டர் செயின் அப்படினு சொல்லுவோம். இத வந்து நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த மீட்டர் செயின் வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் நெக்ல யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். பொதுவா வந்து இத வந்து ஸ்டிக் பண்ணவும் செஞ்சிக்கலாம். நம்ம ஆரி கத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே கண்டிப்பா ஸ்டிட்ச் போட தான் செய்யணும். ஆரி தெரியாதவங்க வந்து கம் போட்டு ஒட்டிப்பாங்க. நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஸ்டிட்ச் பண்ண போறோம். எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு இத பார்க்கலாம். இத வந்து நம்ம வந்து நார்மலா நம்மளோட சரி த்ரெட் இருக்குதுல்ல அத வச்சு போடலாம். ரொம்ப சுலபமாவே போட்றலாம். நம்ம இனி வர போற கிளாसेस எல்லாமே ப்ளவுஸ் மாடல் அப்புறம் மோட்டிவ் டிசைன் எல்லாம் பார்க்க போறோம். அதனால நம்ம இதெல்லாம் அதுல யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டா இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இத சொல்லி தரேன். இந்த மீட்டர் செயின்லயே நான் 2 கலர்ஸ் எடுத்துர்க்கேன் பாருங்க. இது வந்து நல்ல பியூர் ஒயிட் ஸ்டோன், இது வந்து கோல்ட் ஸ்டோன். பாருங்க உங்களுக்கு டிஃபரண்ட் நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்ல, இதுல நிறைய கலர்ஸ் அவேலபிளா கிடைக்குது. உங்களோட ப்ளவுஸ்க்கு வந்து எந்தெந்த கலர் போட்டா நல்லா இருக்குமோ நீங்க அந்த கலர் வாங்கிக்கலாம். நான் இத வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு நான் சொல்லி தரேன். நார்மலா இந்த செயினை க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஸ்டிட்ச் பண்ணலாம். அப்படி இல்லனா டைரக்ட்டா நம்ம எந்த இடத்துல ஸ்டிட்ச் பண்ணனுமோ அதே இடத்துல க்ளூ போடாம வச்சிட்டே அப்படியே ரன்னிங்லயே ஸ்டிட்ச் பண்ணலாம். ரெண்டுமே ஈஸி தான். இப்போ நான் வந்து நீங்க பிகினரா இருக்கிறதுனால க்ளூ போட்டுட்டு எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு சொல்லி தர போறேன். இன்னொரு வழியில எப்படி க்ளூ போடாம நம்ம ரன்னிங்லயே ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படினு நம்ம பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஸ்டோன்லயே நிறைய சைஸஸ் அவேலபிளா கிடைக்கும். பாருங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். உங்களுக்கு எந்தெந்த சைஸ் தேவையோ நீங்க அந்த சைஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த லைன் மேலேயே நான் ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளோ நமக்கு அந்த செயின் தேவையோ அந்த செயினை நம்ம அளந்துட்டு நம்ம அதை கட் பண்ணிடணும். செயின் வந்து அங்கங்கே மூவ் ஆகும். அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே எவ்வளோ தேவையோ அதை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். எந்த ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம அளந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு நான் போட்டிருக்க லைன் வரைக்கும் மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம வந்து க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். க்ளூ வந்து ரொம்ப அதிகமாக போடாதீங்க, லைட்டாகவே போடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ண தானே போகிறோம், அதனால ரொம்ப தூரம் நமக்கு தேவையில்லை. நம்மளோட நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ இந்த க்ளூ நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம் இல்லையா, இதனால் உடனே நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நான் அடுத்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுறது டைரெக்டாக நான் சொல்லித்தரேன். நம்ம 2 வழியில் ஸ்டிச் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு வேலை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து நீடில் எதில் இன்சர்ட் பண்ணுறேன், அந்த செயின் எதில் இருக்குது, அந்த சரியான பொசிஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் நான் ஒரு பேக் ஸ்டிச் போடுறேன். ஏன்னா நம்ம அந்த செயினை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம போடும்போது அந்த செயின் வந்து மூவ் ஆகும். மீட்ரு செயினை எடுத்துக்கலாம். இப்போ மீட்ரு செயினை கரெக்டாக இதில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், நடுவில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே த்ரெட்டை வெளியே எடுத்துருக்கிறேன். நல்லா ஜூமில் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து நம்ம செயினில் ஸ்டிச் போடாமல் இருக்கோம் அப்படி தானே, அப்போது அந்த ஸ்டோன் ஆனது தூக்கிக்கிட்டு வரும். அதனால என்ன பண்ணணும்னா மேலேயே நீடில் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரெண்டாவது செயினுக்கு வந்துடலாம். அது பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வெளியே எடுக்கிறேன். இப்போ நம்மளோட செயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் இந்த செயினில் இருந்தானே ஸ்டார்ட் பண்ணோம், அதனால் இதில் வந்து ஆல்ரெடி செயின் இருக்குது. அதனால் நான் செகண்ட் செயினுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், செகண்ட் ஸ்டோனில் நடுவில் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். நடுவில்னா 2வது ஸ்டோனுக்கும் 3வது ஸ்டோனுக்கும் இடையில வெளியே நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். நல்லா ஸ்டோனை நகட்டிட்டு இன்சர்ட் பண்ணி த்ரெட் வெளியே எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம எந்த வழியில் செயினை கொண்டு வந்தோமோ
அதே வழியில் அடுத்த செயினுக்கு வந்துடணும். பாருங்கள், அடுத்த செயினில் ஸ்டோனில் வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி சென்டரில் வந்துட்டு அகெயின் அடுத்த செயின், அதே இடத்துலையே அடுத்த செயின் வந்துடுறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாருங்கள், எடுத்துட்டு அகெயின் அதே இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போகணும். 2 ஸ்டோனுக்கு இடையில கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. பாருங்கள், ஸ்டோனை மூவ் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோனை மட்டும் நம்ம சரியாக எடுத்து விட்டுறணும். க்ளூ ஒட்டியிருந்தோன்னா பிரச்சனை இல்லை, அது அதோட இடத்துல இருக்கும். க்ளூ இல்லாததுனால அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை சரியாக எடுத்து விட்டுட்டு கரெக்டான ஷேப்பில் எப்படி பண்ணணுமோ அதை சரியாக பண்ணிடுங்க. பாருங்கள், லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டில் ஃபாலோ பண்ண அதே மெத்தடு தான். போட்டுட்டு இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இதில் ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் பழைய இடத்துலையே ஒரு குட்டியாக ஒரு செயின், திரும்ப உள்ளோடி வெளியே ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு வழியில் ஸ்டோன் செயின் எப்படி போடுறது அப்படின்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டோன் செயினை நம்ம எப்படி இன்னொரு மெத்தடில் போடலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னும் இதில் க்ளூ சரியாக காயலை. ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் இடையில ஒரு செயின் போட்டுறேன். அதாவது ஸ்டோனுக்கு வெளியே போட்டுட்டு அப்படியே மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு செயின் போடணும். அப்புறமா அது பக்கத்திலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் போட்டுட்டு டைரெக்டாக செகண்ட் ஸ்டோனுக்கும் தேர்ட் ஸ்டோனுக்கும் சென்டரில் வந்துடலாம். வந்து செயின் எடுத்துட்டு திரும்ப சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் நம்ம ஏற்கனவே பார்த்தது பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் பார்த்தோம். இது பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. நம்ம ஏற்கனவே எப்படி பண்ணோம், டைரெக்டாக இந்த த்ரெட்டை இங்கே கொண்டு வந்து செயின் போட்டு வெளியே எடுத்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எந்த பக்கமாக நம்ம த்ரெட் வெளியே எடுத்துருக்கோமோ அதே பக்கமே 2 ஸ்டோன் தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் வெளியே எடுத்துட்டு சென்டரில் நீடலை கொண்டு வந்து பக்கத்திலேயே செயின் போட்டு வெளியே எடுத்துட்டு திரும்ப கீழே இந்த பக்கம். பாருங்கள், உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. பாருங்கள், புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வெளியே லாக் போட்டு எடுத்துட்டு அகெயின் எந்த பக்கம் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்தோமோ அதே பக்கமே திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த செயினுக்கு வந்தாச்சு. இதே மெத்தட் தான் திரும்ப திரும்ப வருது. அவ்வளோதான், நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுலபமாக போட்டு முடிச்சாச்சு. நம்மளோட சேனலில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்காக நான் ஃப்ரீயாக கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஆரி கிளாஸ் பேசிக் கிளாஸஸ்லேருந்து ஒவ்வொரு கிளாஸாக போயிட்டே இருக்குது. மறக்காமல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ப்ளவுஸில் ஒர்க் பண்ண முடியும். மீட்டர் செயின் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ளவுஸ் மாடலில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் மார்க்கிங்
அதுக்கப்புறம் ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள், கேளுங்க, நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி.